நான் இப்போது ஏன்டான் பேபி அந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் இப்போவே பார்த்த உடனே உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். பிரமாதமான மூவி. என்னோடய போஸ்டர் பார்த்தப்போ இதெல்லாம் யார் பார்ப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஹீரோ யார் ஹீரோயின் யார் எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம இந்த நயன்தாரா, சமந்தா அந்த மாதிரி பார்த்து வளர்ந்ததுனாலையும் அவங்கள மட்டும்தான் நல்லா தெரியறதுனாலையும் அதான் எஸ்டாப்ளிஷ்டான பீப்புளை மட்டும் தெரியறதுனாலையும் அந்த போஸ்டர் பார்த்தப்போ ஐ வாஸ் நாட் ஃபேசினேட்டட். சரி சொல்லி இன்றைக்கி சடனாக ரேண்டமாக பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த படத்தை பார்த்தேன். பிரமாதமாக எடுத்திருக்காங்க. ராம்குமார் கிருஷ்ணகுமார் தான் அதனோட டைரக்ஷன். விஷ்ணு விஷால் சார் தான் அது ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அஸ்வினோட கேரக்டர் தான் நல்ல ஹீரோ. எல்லாமே எனக்கு புதுசு. எனக்கு அது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அந்த ஹீரோயினாக வர பொண்ணு வந்து ஒரு நார்த் இந்தியன். சரி, இப்போது இந்த படத்தை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, இதில் வந்து ஒரு நம்ம வளர்ப்பில் வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா ஒன்று இருக்கும். இது எதனால் வருதுன்னா மெயினாக வந்துட்டு பேரண்ட்ஸோட சண்டை, அப்புறம் மாமாவோட அதட்டல், இதெல்லாம் பார்த்து வளர்கிற 2 பசங்களோட ட்ராமாவில் வர அவங்களோட எஃபெக்டும் அவங்க காதலிக்கிறதும் தான் இந்த கதையோட கருத்து. அவங்க சேர்றாங்களா சேரலையா அது நீங்கள் கதையை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பட் இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா எந்த அளவுக்கு பசங்களை பாதிக்கும், பசங்களை அஃபெக்ட் பண்ணும்ன்றது உங்களுக்கு தெரியாது. அதையே பார்த்து வளரும்போது அதைத்தான் நம்ம மனசுக்குள்ளே ஏறுமே தவிர அதுலேருந்து விடுதலையே கிடைக்காது அப்படியே நம்பிக்கிற அளவுக்கு நமக்கு பார்ட்னரும் அமைஞ்சிட்டான்னா அந்த பொண்ணோடும் அந்த பையனோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். கதையை அழகாக எடுத்திருக்காங்க, பாசிட்டிவாக எடுத்திருக்காங்க. பட் நிறைய பேர் எங்கள் ஜென்ரேஷன், எங்கள் அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே ட்ராமா பார்த்து வளர்ந்தவங்க தான். இந்த ட்ராமாவால் அவஸ்தைப்பட்டு அதை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இப்படி தான் நமக்கும் நடக்குமோ அப்படின்னு உள்ள பயத்திலேயே லைஃப்பை ஓட்டி லைஃப்னாலேயே முன்னேற முடியாமல் அந்த லைஃப்லேயே வாழ்ந்தவங்களும் நிறையவங்க, வாழ்க்கையை விட்டு ஓடினவங்களும் பலவங்க. ஆனால் புரிதலோடு அதை ஒருத்தர் புரிஞ்சுட்டு அதை பரிமாறி அதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைமுக்கு நமக்கு பேஷன்ஸ் தேவை. வணக்கம். இந்த படத்தை பாருங்கள்.